பயப்படாதம்மா, சரியாயிடும். என்னாச்சுமா? மறுபடியும் பெயின் வந்துடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். வீட்டு சூழ்நிலை நினைச்சு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். சரி சரி, நீங்க பயப்படாதீங்க. என்னன்னு நான் பார்க்கறேன். சொல்லு வள்ளி. என்னங்க என்ன மாப்பிள்ள எப்படிங்க இருக்காரு? டாக்டர் என்னங்க சொன்னாரு? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டோம். டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஏதுன்னு அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் உடனே உனக்கு ஃபோன் பண்றேன். என்னங்க சீக்கிரமா சொல்லுங்க, காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நர்ஸ், இன்ஜெக்ஷன் எடுங்க. சரி டாக்டர். நர்ஸ், எஸ் டாக்டர். ஒரு டிப்ஸ் போட்டு விடுங்க. ஓகே? டாக்டர் இப்ப எப்படி டாக்டர் இருக்காரு? மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காரு. செக் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். மயக்கம் தெளியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் இன்னும் 2 நாள் அவர் இங்கே அப்சர்வேஷனில் இருக்கணும். டாக்டர், அவருக்கு என்னாச்சு டாக்டர்? எதனால இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாரு? இது என்ன சார் கேள்வி? அவரோட கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. நான் சொன்ன 30 நாளில் ஏற்கனவே 10 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி சேஞ்ச் பண்ணலையே. அதனால மீதி இருக்கிறது 20 நாளில் இப்படி தான் திடீர்னு மயக்கம், தலை சுத்தல், கிருகிருப்புன்னு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் அஸ் எ டாக்டரா நான் சொல்ல வேண்டிய தகவலை உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும். திரும்பவும் சொல்கிறேன், டயாலிசிஸ் மூலமாக அவரை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச மறுநாளே அவருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்திருக்கு. ஆனால் அப்போது நான் சொல்லியிருந்த 30 நாளும் 20 நாளாக குறைஞ்சிருச்சே. அவரை நிரந்தரமாக காப்பாற்றணும்னா இது 20 நாளுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணி மாற்று சிறுநீரகம் பொறுத்துறது தவிர வேறு வழியே இல்லை. சரி, இப்போ அவர் மயக்கம் போறதுக்கு முன்னாடி என்ன மனநிலையில் இருந்தார்? ஏன்னா அவரோட பிபி எல்லை மீறி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்னி அளவுக்கு மீறி வீங்கி இருக்கு. அதனால தான் கேட்குறேன். என்னமா நடந்தது? எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. டாக்டர், அவரை எப்படி காப்பாத்தணும்னு தெரியாம எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எங்க குடும்பத்துல மறுபடியும் மன உளைச்சல் உண்டு பண்ற மாதிரி இன்னொரு பிரச்சனையும் வந்துருச்சு. அந்த பிரச்சனையில தன்னால எதுவுமே பண்ண முடியலங்கிற வேதனையில அவரு ஏதோ புலம்பிட்டு இருந்தாரு டாக்டர். நாங்கெல்லாம் தூங்குற நேரமா பார்த்து எங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாம
எலி மருந்து குடிக்கலான்னு போயிட்டாரு. நல்ல வேளை நான் தடுத்து அவரை காப்பாத்திட்டேன் டாக்டர். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க மாப்பிள்ளைன்னு கேட்டதுக்கு என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பொண்டாட்டி பிள்ளைகளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாத நான் எதுக்காக இன்னும் உயிரோட இருக்கணும்? இப்பயே செத்து போயிடுறேன். எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறவன் இப்பயே செத்து போறேன்னு சொல்லி என்னென்னமோ புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு டாக்டர். அவரை செக் பண்ணும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். இங்க பாருங்க, பொதுவாகவே எல்லா மனுஷங்களும் தான் யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனமா இருக்கணும், அட்லீஸ்ட் தனக்காவது பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். அப்படி நாம யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எதுக்காக வாழணுங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. அதுவும் இவரை மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கவங்க மட்டும் இல்ல, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்களுக்கு கூட தான் ஒரு யூஸ்லெஸ் தெரிய வந்துடுச்சுன்னா, ஐ மீன் அப்படி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட இமிடியட் டிசிஷன் இதுவாக தான் இருக்கும். அதுலேயும் இவர் மனசை பொறுத்த வரைக்கும் தான் யாருக்கும் யூஸ் இல்லாதவன்றது மட்டும் இல்லை, இன்னும் 20 நாளுக்குள்ள தானே இல்லைன்ற நினைப்பு மட்டும்தான் வேலங்கி நிற்கும். தான் பழைக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் இருக்கிறவர் முன்னாடி குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளும் கை கொட்டி சிரிக்கிறப்போ அவரோட மனசு கண்டிப்பா இப்படி ஒரு முடிவை தான் தேடும். அதனால எந்நேரமும் யாராவது ஒருத்தர் இவர் கூட இருந்துகிட்டே இருக்கணும். அதுவும் ஒரு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டா மறுபடியும் மனசு அதை திரும்ப திரும்ப அதை முயற்சி பண்ண சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால கூட இருக்கிற நீங்க அவர்கிட்ட நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி உங்க அனுபவத்துல நீங்க பார்த்த, கேள்விப்பட்ட, படிச்ச பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லி வாழ்றதுல ஒரு பிடிப்பு உண்டாக்கணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, உலகத்துல எத்தனையோ மனுஷங்க இதை விட மோசமான கண்டிஷன்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்க, எதிர்பார்த்ததை விட பெரிய உயரத்தை தொட்டிருக்காங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப நம்பிக்கையான விஷயங்களை எடுத்து பேசி அவரோட மனசை திடப்படுத்தணும். ஆப்ரேஷன் நடந்து அவர் நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் யாராவது ஒருத்தர் அவர் கூடவே இருந்து நம்பிக்கையா பேசுறது மட்டும் இல்லாம அவரை ரொம்ப கவனமா கண்காணிக்கவும் செய்யணும். ஏன்னா நீங்க அவர்கிட்ட நம்பிக்கையா பேசிட்டு இருக்க அதே நேரத்துல அவர் மனசு அவர்கிட்ட அவநம்பிக்கையை பத்தி இன்னும் அழுத்தமா பேசிக்கிட்டு இருக்கும். அந்த அவநம்பிக்கை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா சின்ன கேப்ல கூட பெரிய தவறு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவரை ரொம்ப கவனமா பாத்துக்குங்க. நான் இங்கதான் இருப்பேன், அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். சொல்லி என்னங்க டாக்டர் என்னங்க சொன்னாரு? மாப்பிள்ளை எப்படிங்க இருக்காரு? இன்னும் 20 நாளைக்குள்ள அவர் கிட்னி பொருத்தி ஆகணும், இல்லைன்னா அவர் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மாலதி எங்கங்க? இங்க பக்கத்துல தான் இருக்கா, நான் கொடுக்குறேன். கொடுங்க. மாலதி, உங்க அம்மா பேசுற பேசு. அம்மா, அம்மா மாலதி அழாதம்மா. நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாதம்மா. மனசு தளர விட்டுறாதம்மா. கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாருமா. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். அம்மா இங்க பாருமா, அந்த அந்த நம்பிக்கையோடய நீ இருமா. நமக்கு நல்லதே நடக்கும்மா. மாலதி, குழந்தை நீங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தான் மூச்சுக்கிட்டு இருந்தாமா? அது மட்டும் இல்லம்மா, திடீர்னு காய்ச்சல் வேற அடிக்குது. என்னம்மா சொல்ற? நான் தூங்க வைக்கும்போது அவளுக்கு அப்படி இல்லையே, இப்ப திடீர்னு காய்ச்சல்? குழந்தைங்கனாலே அப்படிதாம்மா, ஒரு நிமிஷம் போல அடுத்த நிமிஷம் இருக்காது. அம்மா, செல்ஃப்ல ஒரு மஞ்சள் கலர் மாத்திரை இருக்கும், அதுல பாதி கொடு. அப்புறம் சிறப்பு இருக்குமா, அதுல அரை முடி கொடுமா, எல்லாம் சரியாயிடுமா? சரிம்மா, நான் கொடுத்துடுறேம்மா. மா, நீ மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. நீ மாப்பிள்ளை கிட்டே இரு.
நீ கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கோமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ அழாத இரு, நான் பாத்துக்கிறேன். வச்சிடுறேன். என்னம்மா? குழந்தைக்கு காய்ச்சலாம்ப்பா, மருந்து கொடுக்க சொல்லிருக்க. சரி வா, வந்து இங்க வந்து உட்காரு. வா. சொல்லுங்க சார், சென்னையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு யாரை பத்தி என்ன தகவல் தெரியணும்? ஒன்றும் இல்லை சார், என்னோட காலேஜ் மேட்டு அருண்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. அவர் மட்டும் இல்லை, அவர் ஒய்ஃப் 2 பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. ரொம்ப நல்லா தான் பழகிக்கிட்டு இருந்தோம் வருஷ கணக்கா. திடீர்னு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா எங்களுக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம். 2 ஃபேமிலிஸும் பேசிக்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு விரிசல் மாதிரி வந்துடுச்சு. இப்போ 1 or 2 days முன்னாடி எங்களுடைய காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை மீட் பண்ணோம் எதேர்ச்சியா. அவரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னாரு, இந்த மாதிரி அருணோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு. ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது, நம்பவே முடியல எங்களால. அப்புறம் தான் தெரிய வந்தது, இந்த மாதிரி ஒரு 1 இயருக்கு முன்னாடி இதே ஊருக்கு அருணும் அவங்க ஒய்ஃபும் வந்தாங்களாம். வந்து இங்க உள்ள ஒரு லோக்கல் லேக்கில் வந்து போட்டிங் போயிருக்காங்க. அப்படி போட்டிங் போகும்போது ஆக்சிடென்டெல்லாம் அருணோட ஒய்ஃப் சந்தியா வந்து தவறி விழுந்து இறந்துட்டாங்க. அப்புறம் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து பாடியை தேடி கண்டுபிடிச்சு போஸ்ட்மார்ட்டம் கூட இங்கே தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னதான் பேச்சுவார்த்தை இல்லைனாலும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தெரிஞ்சுக்க கூட முடியலன்னு நினைக்கும் போது எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே ஒரு கில்ட்டியா இருக்கு. ஒன்றும் இல்லை, இதை கேள்விப்பட்டதுமே நேரில் போய் அருண் கிட்ட துக்கம் விசாரிச்சிருக்கலாம். பட் அவர் எங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. அவர் கேரக்டர் அப்படி. அதனால தான் இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த அம்மா எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த ஏரியில அங்கேயே நேரடியாக போய் ஒரு அஞ்சலி செலுத்தினா பெட்டரா இருக்கும்னு சைக்கலாஜிக்கலா ஃபீல் பண்றாங்க. அதான் நீங்க அது எக்ஸாக்டா எந்த இடம்னு உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்து காமிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தெரியப்படுத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் கடந்த 3 வருஷமா நான் இந்த ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷத்துல ஏரியில் அப்படி ஒரு டெத்து நடந்ததா எனக்கு ஞாபகமே இல்லையே. சார், உங்களுக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷன்ல நீங்க டோட்டலா மறந்துருக்கலாம். அதனால நீங்க ரெக்கார்ட்ஸை புரட்டி பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்து நான் மறந்துருந்தாலும் நிச்சயமா ரெக்கார்ட்ஸ்ல இருக்குமா? போன வருஷம் எந்த மந்த் என்ன டேட்னு சொல்லுங்க. அருணும் சந்தியாவும் இங்க வந்தது போன வருஷம் மார்ச் மாசம் 20ஆம் தேதி சார். சந்தியா இறந்தது 22ஆம் தேதி சார். ஒரு நிமிஷம். சார், போன வருஷம் அந்த ஏரியில எந்த டெத்தும் நடக்கலையே சார். அப்புறம் 90 வயசு முதியவர் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணி தண்ணியில குதிச்சிருக்காரு. ஆனா அங்க இருந்தவங்க அவரை உடனே காப்பாத்திட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கு. மற்றபடி போன வருஷம் ஏரியில வேற எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஒருவேளை 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன சம்பவம் நடந்திருக்கலாம். அப்படி ஏதாவதுன்னா சொல்லுங்க, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்றேன்.
இல்ல சார், போன வருஷம் தான் சொன்னாங்க. அப்படின்னா நிச்சயமா ரெக்கார்ட்ஸ்ல பதிவாயிருக்குமேமா. அப்படி எதுவும் இல்லையேம்மா. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க தானே போக முடியாது, வேற யாரையாவது அனுப்பி சம்பவம் நடந்த இடம் பிச்சாவரம் ஏரியில தானா இல்ல ஊட்டி கொடைக்கானல்ல வேற எங்கேயாவதான்னு தெரிஞ்சுக்கங்க. அதான் எனக்கு பெட்டரா தோணுது. இல்ல சார், அதுல எந்த குழப்பமும் இல்ல. பிச்சாவரம் ஏரியில தான். அதுவும் போன வருஷம் தானே எங்களுக்கு ரொம்ப உறுதியான தகவல் வந்தது. இதுக்கு மேல நான் என்னமா சொல்றது? ரெக்கார்ட்ல இல்லங்கிறது மட்டும் இல்ல, நானே சொல்றேனே, கடந்த 3 வருஷமா ஏரியில அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையே. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, இங்கிருந்து 65 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா பிச்சைவாக்கத்துல ஒரு ஏரி இருக்கு. அதுவும் இப்ப டூரிஸ்ட் பிளேஸ் தான். நீங்க வேணா அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்களேன். இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன். நந்தினி சார் தான் சொல்றாருல, அப்படி எதுவும் இல்லை என்ன. சாரி சார், உங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தா ரியலி சாரி. நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் த கோஆபரேஷன் சார். Welcome, நாங்க sir. வரோம். போலாம் நந்தினி. என்ன இப்படி சொல்றாரு? இப்ப புரியுதாங்க நான் ஏன் சந்தியா சாவுல சந்தேகப்படுறேன்னு. நிச்சயமா சொல்றேன், சந்தியா இது மாதிரி எதிர்பாராத விபத்துல எல்லாம் சாகல. அவங்க சாவுல வேற ஏதோ பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. எனக்கு சரியா தெரியல நந்தினி, பட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நீ சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். பட் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னே வச்சுக்கிட்ட கூட அருணும் அவங்க அம்மாவை எதுக்கு போய் சொல்லணும்? அருண் போய் சொல்றாருன்னே ஒரு யூகத்துல வச்சுக்கிட்டா கூட அவங்க அம்மா வயசானவங்க, அவங்க எதுக்கு போய் சொல்லணும்? அவங்க பொய் சொல்றாங்கன்னு நான் சொல்ல வரலங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு ஏதோ தப்பா கன்வே ஆயிருக்குமோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லாஜிக்காவே யோசிச்சு பாருங்களேன். தண்ணியில தவறி விழுந்து இறந்த சந்தியாவை உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைக்கவோ எரிக்கவோ இல்ல. அவங்க இறந்ததும் அவங்க கண்ணை ஐ பேங்க்ல டொனேட் பண்ணிருக்காங்க. பொதுவாவே இறந்தவங்களோட கண்ணை 6 மணி நேரத்துக்குள்ள ஐ பேங்க்ல சேர்த்தாதான் அது யூஸ் ஆகும். சந்தியா இறந்தது பிச்சாவரம் ஏரியில, அவங்களோட ஐ டொனேட் ஆயிருக்கிறது சென்னையில இருக்கிற ஐ பேங்க்ல. இதுக்கு இடையில போலீஸ் என்கொயரி, போஸ்ட்மார்ட்டம்னு ஏகப்பட்ட ப்ராசஸ் நடந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் டைமிங்கே கன்ஃபியூஷனா இல்ல? தட்ஸ் த பாயிண்ட். ரொம்ப ரொம்ப லாஜிக்கான விஷயம் தான். 6 மணி நேரத்துக்குள்ள இங்க இருந்து போறது அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே, அதுதான் கன்ஃபியூஸ்டா இருக்கு. இல்லைங்க, சந்தியா சாவுல அப்படி என்னதான் மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம நிச்சயமா கண்டுபிடிச்சே தீரணுங்க. சென்னைக்கு போனதும் என்னோட முதல் வேலையே அருணோட அம்மாவை சந்திச்சு திரும்பவும் இந்த விஷயமா பேசுறது தான். நந்தினி இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணும். அவசரப்பட்டு அவங்க அம்மாவை போய் பார்த்து பேசாத. அவங்க அம்மாவை பார்த்து பேச வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் டைம் விட்டு செய்வோம். இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஏற்கனவே அருணோட அம்மாவை மீட் பண்ணி சந்தியாவோட டெத் விஷயமா நீ பேசியிருக்க. அவங்களும் ஏதோ சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி தான் நடந்தது, இப்படிதான் நடந்ததுன்னு. நம்ம அதை நம்பாம பிச்சாவரம்ல போய் போலீஸ்காரங்கிட்ட பேசியிருக்கோம். இப்ப போய் அவங்க அம்மாட்ட என்ன சொல்லுவ? நாங்க இந்த மாதிரி போலீஸ்காரங்களை பார்த்து பேசணும், அவங்க வேற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்வியா? நாம ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்றோம் அவங்க பின்னாடின்னு நினைக்க மாட்டாங்க? ரொம்ப அசிங்கமாயிடும், தப்பாயிடும்ல. அதை செய்யக்கூடாது, அதனால தான் சொல்றேன். இன்னொரு விஷயம், நீ அருண் வீட்டுக்கு அடிக்கடி போறது அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏற்கனவே நம்ம 2 பேரும் அம்மா பேச்சை கேட்கறது இல்ல, அம்மாவை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்கள மேலும் மேலும் அசிங்கப்படுத்த வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஊருக்கு போயிட்டு நம்ம 2 பேரும் உட்காந்து ஒரு கிளாரிட்டியோட பேசுவோம். என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கலாம். அப்படியே நமக்கு ஒரு டவுட்னாலும் அருணோட அம்மா கிட்ட போய் இதை எப்ப பேசுறது, எப்படி பேசுறதுங்கிறதா ரொம்ப முக்கியம். டிப்ளமேட்டிக்கா எப்படி அவங்களுக்கு சந்தேகம் வராம பேசுறது, இதையெல்லாம் நீயும் நானும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போவோம். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. சோ இப்ப இதை ஆற போடு. இதை பொறுமையா நீதான் நம்ம யோசிச்சு செய்வோம். புரியுதா? நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியே அருணோட அம்மாவை சந்திக்கிறேன். அதான் கரெக்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி, டைம் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். டைம் ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் போயிட்டு வந்துருவோம். வா போலாம். குலதெய்வம் கோயில் இங்கிருந்து எவ்வளவு தூரங்க? அது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 1/2 hourல போயிட்டு வந்துடலாம். சரியா? சரி, நீங்க இரு, நான் வண்டி எடுத்து வந்துடுறேன்.